வணக்கம். வள்ளுவரே, விருந்தினரை உபசரிப்பதன் உன்னதத்தை சொல்ல வந்த நீங்கள் ஒரு திருக்குறளில் அப்படி விருந்தாளிகளை உபசரிக்கிறவன் வயலில் விதை போடாமலே நல்ல விளைச்சல் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்களே, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா? ஓ, வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம்னு நான் எழுதி வச்ச குரலை சொல்கிறியா? அப்பனே, நல்லா படிக்கிற பையனை இவன் படிக்காமலே முதல் ரேங்க் எடுத்துருவான்னு பாராட்டுறது இல்லையா? அதுக்காக அவன் படிக்காமலாம் முதல் ரேங்க் எடுக்க முடியும்? அது அவன் அறிவு கூர்மையை படிப்பார்வத்தை பாராட்டுறதுக்காக மிகைப்படுத்தி சொல்வது. அதுபோல வந்த விருந்தினர்களை உபசரித்து அவங்க சாப்பிட்ட பின்னாடி மிச்சம் இருக்கிறத மட்டும் சாப்பிடுகிற பண்புடையவன் நிலத்தில் விதைக்கணுமா என்ன? இப்படி விருந்துண்டவர்கள் வாயார மனமாற வகையார வாழ்த்துறதுனால அவன் நிலத்தில் விதைக்காமலே நல்ல விளைச்சல் கிடைக்குமே அப்படிங்கிற பொருளை வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம்னு விருந்தோம்பல் அதிகாரத்தில் 85வது குறளாக எழுதி வைத்தேன். விளக்கம் அளித்து முடித்தார் வள்ளுவர். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.